What's up, ladies and gentlemen, to the brand new episode of Tamil Pictures in Reactions. ஸோ ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம வந்துட்டு மறுபடியும் இறக்கியிருக்கோம், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இறக்கியிருக்கோம். ஸோ என்னன்னா, நான் சொன்னல பரீட்சை டைமில் வந்துட்டு நான் வீடியோ போட மாட்டேனே. இப்போ வந்துட்டு டைம் கிடச்சிருக்கு, பரீட்சை ஓடிட்டு தான் இருக்கு. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு டைம் கிடச்சனால வந்துட்டு நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன். ஸோ கரா அது வந்துட்டு எனக்கு ஸ்பெல் தெரியல மகளே. கராவா கரை எதுன்னு தெரியல. ஸோ பார்க்கணும். அந்த படத்தோட நம்ம தனுஷும் மமிதா பைஜும் இணைந்து நடிக்கிற அந்த கரை, அந்த படத்தோட வந்துட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் எல்லா ஃபேன்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம லாயல்ட்டியாக இருக்கணும்ல. தளபதிக்கு மட்டும் ரியாக்ஷன்ஸ் பண்ணிட்டு ஏன் தனுஷ்க்கு ரியாக்ஷன் பண்ணிட்டு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா, ஏன் வந்துட்டு சூர்யா சாருக்கு வந்துட்டு ரியாக்ஷன் பண்ணல, கார்த்தி அண்ணனுக்கு ரியாக்ஷன் பண்ணல, அப்படின்னு யாராவது வந்துட்டாங்கன்னா, ஸோ அதனால தான் நான் வந்துட்டு எல்லாருக்கும் ஃபேராக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரியாக்ஷன் பண்ண வந்திருக்கேன். தனுஷ் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அசம்பிள் பண்ணுங்க. ஓகே, இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ். மக்களே, ஃபைனலி கரை ட்ரெய்லர் வந்துட்டு, படம் பேர் கரை தான், ஏன் கரைன்னு வச்சுக்காங்க தெரியல. ஸோ பாப்பா, கரை ட்ரெய்லர் வந்துட்டு நம்ம முன்னுக்கு நிற்கிது. ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. வணக்கம். முக்கிய செய்திகள். 6 மாதங்களாக கணேஷ் உச்சகட்டமாக குவைத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகளுக்கு ஈரான் இன்று தீ வைத்தது. இந்த செயலானது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. போர் தொழிலாளர் தனுஷ் 54. திங்கக்கிழமை ராத்திரி ஒரு பேங்க் கதவு சுராஜ் போய் திருடு இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல. அடுத்த நாளே பட்ட பகல்ல இன்னொரு பேங்குக்கு போய் கொள்ளையடிச்சிருக்கான். அப்போ அவனுக்கு ஏதோ அவசர தேவை இருக்கு. ஜெயபிரகாஷ் குமார் மியூசிக் அவன் திரும்பி வந்தல எனக்கு சந்தேகமா இருக்கு. கென் கருணாஸ். கருணாஸ் அவன் திரும்பி வந்திருக்கான். எங்க போயிட்டு வர? ஒரு வேலையா போயிட்டு வர. திருட்டு வேலைக்கா? எனக்கு பணம் வேணும். என் நிலைமை உங்களுக்கு புரியாது. அடுத்த மதுரையில் ஒரு இடம் இருக்குங்க, ஒரு பண்ண வீடு. எப்படி 4 லட்சம் ரூபா தருவேன். அப்படின்னா அவன் திருப்பியும் திருடலாம். ஓட்டு பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவு தெரியாது எனக்கு. என்ன பண்ண சொல்றேன் இல்ல, ஒரு கிராமத்து எமோஷனல் ஃபிலிமா தான் இருக்கு. என்னென்ன பண்ணுவேன்? எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்க, ஓடவா விடுறாங்க. ஓய், இவர் ஏன் திருடுறாரு? இதெல்லாம் இன்னும் சரியா தெரியல. கரை இன்னைக்கு அவன் கண்டிப்பா மாட்டுவான் சார். ஒன்னு உயிரோட இல்ல போனமா. 13 ஏப்ரல். மக்களே, வெற்றிகரமாக நம்ம கரை ட்ரெய்லர் வந்து பார்த்தாச்சு. ஸோ இது வந்துட்டு நான் ஏன் நார்மலாக பார்த்தேன், எதுவுமே தரல. நான் வந்துட்டு ஓகே, நம்ம ட்ரெய்லர் போகிற நடுவில் பேச நான் பார்த்தேன். ஸோ இதில் வந்துட்டு நடுவில் கென் கருணாஸ்னு உளறிட்டேன். ஏன்னா யூத் இதிலே இருந்தேன்னா, ஸோ அவங்க அப்பா பார்க்கும்போது கென் ஞாபகம் வந்துட்டாரு. ஸோ அதனால் கருணாசும் இந்த படத்தை நடிச்சிருக்காரு. ஸோ தெரில எவ்வளோ நாள் கழிச்சு இந்த படத்தை நிற்காது. ஸோ இந்த வந்து கே ரவிக்குமார் சார் நடிச்சிருக்காங்க, மமிதா பைஜ் நடிச்சிருக்காங்க. நம்ம தனுஷோட 54வது படம் பாருங்கள். D50 ராயின், அதுக்குள்ளே ராயன் முடிஞ்சு 4 படம் நடிச்சிட்டாரா? ஓகே. அப்புறம் வந்துட்டு விக்னேஷ் ராஜா, இந்த போர் தொழில் படம் பார்த்தீங்கன்னா, நம்ம
யார் நம்ம அசோக் செல்வன் சாரும் சரத்குமார் சாரும் நடிஞ்சு ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி அந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் ராஜா தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ நல்லா இருக்குங்க. கதை வந்துட்டு எப்படி போகுதுன்னா ஒரு ராபரி கதையாக போகுது. கிராமத்தில் வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு எப்படி கஷ்டப்படுறான் அது காட்டுறாங்க. ஒரு ஏழையான குடும்பத்தை காட்டுறாங்க. ஸோ ஒரு பேங்க் ராபரி. ஸோ வந்துட்டு நார்மலான தமிழ் சினிமா டெம்ப்ளேட் தான். ஸோ பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்குன்னு. 13 ஏப்ரல் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ என்ன பண்ணி வச்சுக்கா தெரியல விக்னேஷ் ராஜா. அது மட்டும் இல்லாமல் தனுஷோட நடிப்பு வந்துட்டு நார்மலாக இல்லாமல் கிராமத்து இதில் எப்படி இருக்கும் கூட வந்துட்டு கே சமிகுமார் சார் ஒரு நல்ல ஒரு நடிப்பை கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுராஜ் வெஞ்சரம் அந்த சுராஜ் அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. யூத்துலேயே கலக்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து தமிழில் வந்து யூத்தில் வந்தாங்க. இப்போ வந்துட்டு கரலை. ஸோ பாப்பா அவர் போலீஸாக நடிக்கிறாங்க. ஸோ வில்லனிக் கேரக்டர் மாதிரி தான் எனக்கு தெரியுது சுராஜ் வெஞ்சரமோட சார் பார்க்கும்போது. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. அது அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய வீடியோ போடுவேன். ஸோ பரீட்சை முடிஞ்சும் போடுவேன். பரீட்சை டைம் இருந்துச்சுன்னா பார்க்குற மக்கள் எடிட்டிங் டைம் இருந்துச்சுன்னா நான் படிப்பேன். கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறிவேன். யூடியூப்பை பார்த்துப்பேன், படிப்பை பார்த்துவேன். ஸோ இதே போல் அடுத்த ஒரு ரியாக்ஷன் வீடியோ பேய் கதை டாக்ஸில் சந்திக்கும் போது உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான் சபரர். வி சி இந்த நெக்ஸ்ட் ஒன்.